கர்த்தருடைய நாமம் பயன்படுவதாக. இரண்டாவது வார்த்தை லூக்கா 23:40. இயேசு அவளை நோக்கி, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் அறியப்பட்டு இருக்கிற வேளையில் வலது பக்கத்தில் ஒரு கள்ளனும் இடது பக்கத்தில் ஒரு கள்ளனுமாக, நடுவில் இவர் பிரதான ஒரு கள்ளனாக, பிரதான ஒரு குற்றவாளியாக சிலுவையில் இயேசு அறியப்பட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இயேசு சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய், என்னோடு கூட பரதேசில் இருப்பாய், என்னோடு கூட இருப்பாய், என்னுடைய சிங்காசனத்தினுடைய அருகாமையில் இருப்பாய், வலது பக்கத்தில் இருப்பாய் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு சொல்லுகிறார்? மனம் திரும்பினவர்களுக்கு. அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு கள்ளன் மனம் திரும்பினான். அவனே ஆண்டவர் சொன்னார், என்னோடு கூட இருப்பார். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நீங்களும் என்னோடு கூட இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளோடு இருப்பார், நாம ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க. மார்க். ஆமா ஆமா. அதுக்கடுத்து போது வைத்துக்கொள்ளுங்கள், நேரமில்லை. ஆண்டவர் தன்னுடைய 12 சீசர்களோடும் கூட பந்தியமரம் செய்து அவர்களுக்கு அப்பத்தை கொடுத்தார். தன்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணும்படியாக ரத்தத்தை பானம் பண்ணினார். அவர் அந்த பொருட்களை பரிமாறும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஒருவன் சேவல் கூறுவதற்கு முன்னே என்னை 3 தடவை என்ன செய்வாய்? மறுதளிப்பாய். என்ன செய்வாய்? மறுதளிப்பாய். இன்னொருத்தர்கிட்ட போகும்போது நீ என்னை என்ன செய்வாய்? காட்டி கொடுப்பாய். இந்த தாதத்தில் இந்த பாத்திரத்தில் கையிடுகிறவனே என்ன செய்வான்? காட்டி கொடுப்பான். அல்லேலூயா. அப்போ முதலாவது மன்னிக்கிற இயேசு, என்னோடு கூட இருப்பாய் என்று சொல்லுகிற இயேசு, இன்னைக்கு மறுபடி ஒருத்தன் என்ன மறுதளிப்பான், ஒருத்தன் என்ன காட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. எப்பொழுது 12 சீசர்களோடு கூட இருக்கும் பொழுது எல்லா சீசர்களும் இயேசுடைய கருத்திலே நன்மை பெற்றவர்கள், இயேசுடைய கருத்திலே நன்மை பெற்றவர்கள், இயேசுவால் போஷிக்கப்பட்டவர்கள், இயேசுவால் பசியாரப்பட்டவர்கள், இயேசுவால் திருப்தி அடைந்தவர்கள், இயேசுவால் ஆலோசனைகளை பெற்றவர்கள், இயேசுவால் ரட்சிப்பை பெற்றவர்கள் காட்டி கொடுப்பார்கள், இயேசுவால் ரட்சிப்பை பெற்றவர்கள் மறுதளிப்பார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அதை யாரும் நான் காட்டி கொடுப்பேன்னு சொல்ல, நான் மறுதளிப்பணியும் என்ன செய்யல, சொல்லவில்லை. ஆனால் இங்கு சிலுவையிலே காட்டி கொடுக்கப்பட்ட சூழ்நிலையிலே இயேசுவை பிடித்தார்கள். அவரை சிலுவையிலே கொண்டு வந்து அறியும்படி பிலாத்து கட்டளையிட்ட உடனே அங்கு இயேசுவை கொண்டு சிலுவையில் செய்தார்கள், அறிந்தார்கள். திரளான ஜனங்களுக்கு முன்பாக இயேசு சிலுவையிலே தொங்குகிறார்.
3ஆம் மணி வேளையில இயேசு சிலுவையிலே தொங்குகிறார். சில ஜனங்கள் அழுது கொண்டிருக்கலாம், சில ஜனங்கள் அவரை கிண்டல் பண்ணி கொண்டிருக்கலாம், சில ஜனங்கள் அவரை பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. அழுது கொண்டிருந்த ஜனங்கள் யார்? இயேசுவோடு கூட இருந்தவர்கள், இயேசு விசுவாசித்தவர்கள். அவர்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பார் என்று சொல்லியிருக்கலாம். காரை உமிழ்ந்தவர்களை பார்த்து, அவரை வாரினால் அடித்தவர்களை பார்த்து, துன்புறுத்தவர்களை பார்த்து, இந்த ஸ்தோத்திரம் பிலாத்து கைகளை பாத்திரத்தை எடுத்து கைகளை கழுவினான். ஸ்தோத்திரம், இந்த ரத்தத்திற்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பழியாக மாட்டேன், இந்த ரத்த பழி என் மேல் சுமராது இருக்க கடவுள் என்று சொல்லி பாத்திரத்தை எடுத்து கைகளில் என்ன செய்தான், கழுவினான். ஜனங்கள் சொன்னார்கள், இந்த இரத்த பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீது என்ன செய்ய வேண்டும், இருப்பதாக. அல்லேலூயா. அப்போ பாவத்தை வாரிக்கொண்டு சுமக்கிறார்கள், தானே பாவத்தை வாரி சுமக்கிறார்கள், தலைமேல் சுமக்கிறார்கள். புழுதியை வாரிக்கொண்டு தலைமேல் போட்டது போல பாவத்தை வாரி சுமக்கிறார்கள். அவர்களையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை குறிந்தமாய் படிங்கள். ஏசாயா 53:12 ஏசாயா அநேகருடைய பாவங்களை சுமந்து அக்கிரமக்காரில் ஒருவராய் அவர் எண்ணப்பட்டார். அல்லேலூயா. அக்கிரமக்காரில் ஒருவராய் அவர் எண்ணப்பட்டார், எண்ணப்பட்டார். அல்லேலூயா. என மன்னிக்கிற ஒரு இயேசு தன்னுடைய ஜனங்களை, தன்னை நம்பின ஜனங்களை, தன்னை விசுவாசித்த ஜனங்களை தன்னோடு கூட சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் என்னோடு கூட இருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அவர் பரியாசம் பண்ணப்படுகிறார், நிந்திக்கப்படுகிறார், காரி உமிழப்படுகிறார், வாரி அடிக்கப்படுகிறார், முள்மணி சுமத்தப்படுகிறார். ஆனாலும் எல்லா துன்பங்களையும் மறந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பார். அல்லேலூயா. ஆனா மன்னிப்பை குறித்து நம்ம பகிர்ந்து கொண்டோம். ஆனா மன்னிக்க தான் செய்யணும். சவுதி அரேபியாவினுடைய மன்னர் இப்போ உயிரோடு தான் இருக்கிறார். பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். தீமை செய்தா தண்டனை கொடுக்கணும். ஆனா அந்த தண்டனை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தன்னுடைய பேரை நல்லா கவனிக்கணும். தன்னுடைய சொந்த மகளுடைய பிள்ளை ஒருத்தனை கொலை பண்ணிட்டு வந்தான். ஒருத்தனை என்ன பண்ணிட்டான், வாய் கொண்டு வந்தவங்கள பேசுங்க, கொலை பண்ணிட்டான். அப்ப எல்லா ஜட்ஜும் வழக்கறிஞர்களும் வீட்டுக்கு வந்துட்டு மன்னிட்ட சொல்லிட்டாங்க, எல்லாருக்கும் தண்டனை கொடுத்தோம், கரெக்டு தான். உங்க பேருக்கு மட்டும் என்ன கொடுக்க வேண்டாம், என்ன கொடுக்க வேண்டாம், தண்டனை கொடுக்க வேண்டாம். அவருக்கு ஆயுள் தண்டனமாக என்ன செய்திடலாம், கொடுத்துடலாம். நாங்க இப்போ ரத்தம் துடிக்கும். ரத்தம் என்ன செய்யும், உடம்புல பட்டா ரத்தம் அடுத்த உடம்புல ஒண்ணா தக்காளி சட்டினி. அப்படிதானே, அப்படிதானே கதை. ஆனா மன்னர் சொன்னார், எல்லாருக்கும் விசாரிப்பதற்கு நீ எத்தனை நாள் எடுக்கலாம், என்னுடைய பேரை 2 மணி நேரம் கூட எந்திரிச்ச கூடாது, டைம் எடுக்கக்கூடாது. தலையை வெட்டி இப்பொழுதே கொண்டு இந்த பார்லிமெண்ட்ல இருந்து செய்யணும், வச்சாகணுங்க. அல்லேலூயா. அவர் செய்த நியாயமா, நியாயம். ஊருக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயம் கிடையாது. அல்லேலூயா. ஆனா இயேசு யாரையும் கொலை பண்ணல. இயேசு யாரும் என்ன செய்யல, கொலை பண்ணல. அல்லேலூயா. அவர் மன்னித்தார். கதிர சோதரம். இவர் மன்னர் எத்தனை பேர் என்ன செய்திருப்பாரு, எல்லாருக்கும் கொலை தண்டனை கொடுத்திருப்பார். அல்லேலூயா. இப்ப நம்ம சமூகத்தில் வரும்போது ஆண்டவர் சொன்னார், நிந்திக்கப்படுகிற இயேசு, அவமானப்படுகிற இயேசு சொன்னார், இன்னைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பார். அதுல பாருங்க, 39 படிக்க பார்க்கலாம்.
நீ கிறிஸ்துவானால் உங்களையும் ரட்சித்துக் கொள்ளு. அல்லேலூயா. உங்களையும் ரட்சித்துக் கொள்ளு, எங்களையும் ரட்சித்துக் கொள். அல்லேலூயா. அது நமக்குள்ள ஒரு எண்ணம் வருது, இவர் இயேசு தானே, தெய்வம் தானே, சிலுவைப்பட்ட இயேசு உடனே கீழே என்ன செய்தெல்லாம் இறங்கி பண்ணிடலாமே அப்படின்னு நினைக்கலாம். மத்திய விழுந்த சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் படிக்க சீக்கிரம் முடிச்சுருவானே. துன்புறுத்துகிறார்கள். ஏன் தம்மை ரட்சிக்க வந்த இயேசு இவர் அவரால் செய்ய முடியல, ரட்சிக்க முடியலன்னு சொல்லி பரிகாசம் பண்ணுகிறார்கள். கள்ளன் ஒரு கள்ளன் கண்டு பரிகாசம் பண்ணுகிறான். ஒரு கள்ளன் சொல்லுகிறான், நம்மளோ செய்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறோம், இவர் ஆக்கியதைக்கு ஒன்றும் இல்லாதபடி தண்டனை செய்கிறார், அனுபவிக்கிறார் என்று சொல்லி அந்த கள்ளனுக்கு அவன் என்ன செய்கிறான், ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். கொடுத்துட்டு சொல்றான், நமக்கு தப்பு செய்ய தண்டனை கிடைச்சது, இவன் தப்பு செய்யவில்லை, தண்டனை கொடுக்கவில்லை, நம்ம பரியாசம் செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லிட்டு கள்ளன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் என்னையும் நினைத்தருளும். ஒரு கள்ளன் பரியாசம் பண்ணுகிறான், ஒரு கள்ளன் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் என்ன செய்கிறான், ஒப்பு கொடுக்கிறான், உம்முடைய ராஜ்யத்தில் என்னையும் நினைத்தருளும். அல்லேலூயா. எப்படி நம்ம சாவ போறோம்னு சொல்லி கலந்துக்கு தெரியும், கிண்டல் பண்ண கலந்துக்கும் தெரியும், மணி திரும்பின கலந்துக்கும் தெரியும். நம்ம என்ன செய்ய போறோம் சொல்லுங்களா, சாகதான் போறோம். ஆனா ஒரு கல்லன் சாகக்கூடிய நேரத்தில் அவன் என்ன செய்து விட்டான், மனம் திரும்பி விட்டான். அல்லேலூயா. மனம் திரும்பின கல்லனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பார். ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமயத்தில் இருக்கிறது. அந்த சமயத்தில் இருக்கிற பரலோகராஜ்யத்தில் மனம் திரும்பின உங்களையும் என்னோடு கூட என்ன செய்வேன், சேர்த்து கொள்வேன். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கிறது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனிதகுமாரன் உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அப்போ உங்களையும் ரட்சிக்கும்படியாக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். நமக்கு மன்னிப்பை கொடுப்பது மட்டுமல்ல, நம்மை அவரோடு கூட சேர்க்கும்படி, அவருடைய மந்தையிலே சேர்க்கும்படிதான் இயேசு இந்த உலகத்தில் மனித குமாரனாக தேவன் இந்த உலகத்தில் வந்தார். பாடுகளை அறிவித்தார், தீங்கு அறிவித்தார். அவன் ஆண்டவர் சொன்னார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தனை என்று சொன்ன ஆண்டவர் சொன்னார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பார். மனம் திரும்ப பரலோகராஜ்ய சமயத்தில் இருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர், இன்றைக்கே ரட்சணியினால், இன்றைக்கே அழுகிற காலம் என்று சொன்ன ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம மரண வீடு என்று சொல்லுகிறோம். மரண வீட்டில் கூட ஊழியக்காரர்கள் செய்தி கொடுக்கும் போது அந்த செய்தி மூலமாக கூட ஜனங்க என்ன செய்வாங்க, மனம் திரும்புவாங்க. அல்லேலூயா. அதுதான் கால கடைசி காலமாக இருக்கிறபடிதான் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அந்த கள்ளன் நாட்களை பயன்படுத்திக் கொண்டான். லாசர் எழுதப்பட்ட ஒரு மனுஷன் வாசிக்க வேண்டாம், அவன் என்ன செய்தான், அவன் கடைசி நேரத்தில் மனம் திரும்பினான். 6வது 7வது வசனத்தை படிங்கள் பார்க்கலாம். லூக்கா 19 6வது 7வது வசனம் துரிதமாய் படிங்கள். பாவியான மனுஷனுடன் கூட போனான். அல்லேலூயா. இயேசு பாவியான மனுஷனோடு கூட போனது மட்டும் இல்ல, பாவியான மனுஷன் நடுவில் தான் அவர் சிலுவையில் என்ன செய்யப்பட்டார், அறியப்பட்டார். அல்லேலூயா. வாய் கொண்டவங்க ஒரு சொல்லுவாங்க, ஏஞ்சல் சவுண்ட் வராம மற்றவங்க சவுண்ட் வருதான்னு பாருங்க. அல்லேலூயா. இப்போ
நல்ல பாவத்தில் வாழ்ந்த சகைவு இயேசுவை பார்க்கும்படி வகை தேடினான். அந்த சகைவு ஆண்டவரை தேடினான், மரத்து மேல உட்கார்ந்தான், அவரை கண்டடைஞ்சான். இயேசு சொன்னார், சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டுல இருந்து போறேன். இயேசு அழைச்சிட்டு போனான். முத்தனங்க ஒருவருத்தாக. அப்ப சகைவு சொல்றான், நான் யாரிடத்தில் ஆகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 மணிக்கு என்ன செய்கிறேன். எப்போ இயேசுவை கண்டு உடனே அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். நம்ம வசனத்தை வாசிக்கிறோம், ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசுவை விசுவாசிக்கிறோம், ஒப்பு கொடுக்க வேண்டும். கண்டு விசுவாசிக்கிறவனை விட காமானவன் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். நீங்கள் நான் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? பாக்கியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கே ரட்சணி நாள், இன்னைக்கு அனுகிரக காலம். ஆகவே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அப்போ சொன்னார், என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை துரிதமாய் படிங்கள். லூக்கா அவர் சொன்னபடியே லூக்கா 19:31 படிமா. அது ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாம் யாருக்கு வேண்டும்? ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். வாசிக்க வேண்டாம். லாசரு அவர்தான். படிக்குமா? லூக்கா 16:31. லூக்கா 16:31 படிக்க படிங்க. இப்போ லாசரு ஐஸ்வர்யவானை பார்க்கும்போது லாசரு மரித்தான், பரலோகராஜ்யத்தில் செய்தார். ஆபிரகாமுடைய மடியில என்ன செய்கிறார்? வீட்டில் இருக்கிறார். ஆபிரகாம் மடியில என்ன செய்யப்படுகிறார்? கேட்கப்படுகிறார். ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் இறங்கினான். அங்க லாசரை பார்த்து சொல்லுகிறார், லாசர் இந்த உலகத்துக்கு என்ன செய்யுங்க? அனுப்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. செத்து போனவங்க திரும்ப இந்த உலகத்துல செய்ய முடியாது. பரலோகராஜ்யத்துக்கு போனவங்க திரும்ப இந்த உலகத்துக்கு வர முடியாது. அல்லேலூயா. சிலர் சொல்றாங்க டிவில, நான் பரலோகத்துக்கு போனேன், இயேசுவோடு பேசினேன், ஆண்டவர் இந்த பூலோகத்துக்கு அனுப்பினான்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? லாசரு பரலோகத்தில் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நீ என்னோடு கூட இருப்பாய், ஆபிரகாமுடைய மடியில இருப்பாய், ஆபிரகாமால் நிச்சயப்படுவாய், கேட்ட படுவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். என்னோடு கூட இருப்பார். நாட்கள் பொல்லாதவைகளாக முடிந்தார். நாட்களை இந்த நேரத்தினால் இன்னைக்கு அனைத்து காலம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார்.